116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள மென்சுரேஷன் அளவியலில் முப்பரிமாண உருவங்கள் 3D ஷேப்ஸில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலானா, கனசதுரத்தின் பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4a ஸ்கொயர்டு. சரிங்களா? 4a ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அதன் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6a ஸ்கொயர்டு. மொத்த பரப்புக்கு 6a ஸ்கொயர்டு. சரிங்களா? 4a ஸ்கொயர்டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதுலேருந்து a ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாங்க 4, 15 நாங்க 60, பக்கத்தில் 0. a ஸ்கொயர்டோட வேல்யூ 150. அதை கொண்டு போய் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். 6 × a ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்னென்னு எழுத போகிறோன்னா 150. 6 டைம்ஸ் 150 பெருக்கணும்னா 6 15 90, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 900 சதுர சென்டிமீட்டர். 900 சதுர சென்டிமீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள விளிம்புகளை கொண்ட 3 கனசதுர வடிவில் உள்ள இரும்பினை உருக்கி ஒரு கனசதுரத்தை உருவாக்கினால் அந்த புதிய கனசதுரத்தின் விளிம்பின் நீளம் காண்க. சரியா? ஸோ 3 கனசதுரங்கள் இருக்குது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா என்னது அப்படின்னா, இரும்பினை உருக்கி அப்படின்னு சொன்னாவே அங்கே வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும், கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 3 தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய கனசதுரமாக உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது அந்த புதிய கனசதுரத்தோட விளிம்பின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது விளிம்பின் நீளம் மீன்ஸ் கனசதுரத்தோட பக்க அளவு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கும். a1 கியூப் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். 3 இருக்கிறதால a1 a2 a3ன்னு எடுத்துக்க போகிறோம். கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா a கியூப். சரிங்களா? அப்போ 6 கியூப் ஈக்குவல் டு 216 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a2 கியூப் ஈக்குவல் டு 8 கியூபு. ரெண்டாவது 8ன்னு கொடுத்துருக்காங்களா, 8 கியூப் என்ன வந்துடும் 512. அடுத்தது a3 கியூபு. a3 கியூப்னா 10 கியூபு. 10 கியூப் என்ன வந்துடும்னா 1000 அப்படின்னு வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அப்படின்னா 8 2 5 + 2 7 1728 அப்படின்னு வருது. சரியா? அப்போ 3 கனசதுரத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா எனக்கு உருவாகிற புதிய கனசதுரத்தோட கன அளவு என்ன அப்படின்னா 1728 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ புதிய கனசதுரத்தை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோம், a கியூப் அப்படின்னு எடுத்துக்கோம். சரியா? a கியூப் ஈக்குவல் டு 1728. ஸோ a ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 1728. சரியா? இது ஒரு முழு கன எண். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கன மூலம் என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு அப்போ என்னென்னு எழுதிடுவோம் 12 எழுதிடுவோம். 12 கியூப் தான் என்ன அப்படின்னா 1728. ஸோ ஆன்சர் 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. கனசதுரத்தின் மொத்த பரப்புனா 6a ஸ்கொயர்டு, பக்கப்பரப்பு தான் 4a ஸ்கொயர்டு. மொத்த பரப்பு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 726 எனில் அதன் கன அளவை காண்கன்னு கேட்குறாங்க. கன அளவுக்கு ஃபார்முலா a கியூப். சரிங்களா? இதை அடிச்சுக்கிறோம். 1 6 6 12 6 1 6 6, பாக்கி ஒன்று இருக்கும் 12 12ல் 2 6 12, திரும்ப ஒரு தடவை இருக்க போகுது. சரிங்களா? இப்போ a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 121. அப்போ a ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும்னா 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். ஸோ 11 கியூப் என்ன வந்துடும் 1331. கன அளவு கேட்குறாங்க, அதனால் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா இதை கன சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது கன சென்டிமீட்டர் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவில் ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த நீர்த்தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னா இந்த மாதிரி 3 அளவு பெருக்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா
அது நீளம் அகலம் உயரத்தை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீளம் அகலம் உயரம் இருந்துச்சுன்னா அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா கனச்செவ்வக வடிவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அந்த தொட்டியின் கொள்ளளவு மீன்ஸ் அந்த கனச்செவ்வக வடிவ நீர்த்தொட்டியின் கொள்ளளவு. அப்படின்னா கனச்சதுரத்தோட கன அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கனச்செவ்வகத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். சரிங்களா? அப்போ 10 இன்ட்டு 5 இன்ட்டு 1.5 10 இன்ட்டு 5 என்ன வந்துடும்னா 50. 50 1.5 டைம்ஸ் பெருக்கணும் அப்படின்னா 50 தடவை 1 பெருக்குன்னா 50 தான் வரப்போகுது. 50 தடவை அரை என்ன வந்துடும்னா 25 அப்படின்னு வந்துடும். ஆக மொத்தம் 75 மீட்டர் க்யூப் அப்படின்னு வரும். 75 மீட்டர் க்யூப். இங்கே நமக்கு எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்களா? லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். நமக்கு அப்போ 75 மீட்டர் க்யூப் இருக்குல்ல, அப்போ 75 இன்ட்டு எதால் பெருக்கிட போகிறோம்? 1000ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா 75,000 லிட்டர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 75,000 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு கனச்செவ்வக பெட்டி ஒன்றின் அடிப்பக்கம் சதுரமாகவும், கனசெவ்வகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அடிப்பக்கம் சதுரமாகும், அச்சதுரத்தின் பக்கம் A சென்டிமீட்டர் ஆகவும் பெட்டியின் உயரம் B சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த அடிப்பக்கம் சதுரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சதுரத்தோட பக்க அளவு என்ன சொல்கிறாங்க? A சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா நீளம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா, நீளம் அதை A அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரியா? அடுத்தது உயரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயரம் B அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் H is equal to B. நீளத்தை L அப்படின்னு எழுதிக்க போகிறோம். L is equal to A அப்படின்னு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதன் கன அளவு கேட்குறாங்க. சரியா? அப்போ இதோட கன அளவுனா என்ன அர்த்தம்னா இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா கன செவ்வகம்னு சொல்கிறாங்கன்னா கனச்செவ்வகத்துக்கு கன அளவுக்கு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். இங்கே எல்லோட வேல்யூ A தான், பியோட வேல்யூ என்னது தான். அதோட அடிப்பக்கம் சதுரமாக இருக்குன்னா மேல் பக்கமும் எனக்கு அதே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேல் உயரத்தை மட்டும் Bன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீளம் என்னவாக இருக்கும்? அதுதான் என்னவாக இருக்கும்? அகலமாகவும் இருக்க போகுது. அப்போ அதையும் என்னென்னு வச்சுக்க போகிறோம்? ஏன்னு வச்சுக்க போகிறோம். சரியா? பிக்கு பதிலாக ஏன்னு வச்சுக்க போகிறோம். ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்காங்க? உயரம் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் என்ன கேட்குறாங்கன்னா அதோட கன அளவு. அப்போ என்ன பண்ணிட போகிறோம்? A இன்ட்டு A ஸ்கொயர்டு இன்ட்டு B இருக்குது. அப்போ A ஸ்கொயர்ட் B சென்டிமீட்டர் க்யூப், இல்லைன்னா கன சென்டிமீட்டர் அல்லது கியூபிக் சென்டிமீட்டர், கன சென்டிமீட்டர். சரிங்களா? இது அடிப்பக்கம் சதுரமாக இருக்குன்னா அதோட நீளமும் அகலமும் எப்படி தான் இருக்க போகுது? அதே ஏன்னு தான் இருக்க போகுது. அதனால தான் நீளத்துக்கு என்ன எழுதிக்கிட்டோம், அகலத்துக்கும் A அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரி? அதாவது இந்த பிரத்துக்கு உயரமும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Bன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே B அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். கனசதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனசதுரத்தோட பக்க அளவுனா A ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் நீளம் லென்த் எவ்வளோனா 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் அகலம் B ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. கனசெவ்வகம் உருவாக்கப்படுகிறது எனில் அந்த கனசெவ்வகத்தின் உயரத்தை காண்க. அதோட H is equal to என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உருக்கி ஒரு ஷேப்பை உருக்கி இன்னொரு ஷேப்பாக மாற்றுறனாவே அந்த கணக்கு எதோட தொடர்புடையதுன்னா அந்த ரெண்டு ஷேப்போட கன அளவோட தொடர்புடையது. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கனச்செவ்வகத்தோட உயரம் தான் கேட்குறாங்க. அதனால் அதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு கனச்சதுரத்தின் கன அளவு. கனசதுரம் என்ன வால்யூம் இருக்கோ அதே வால்யூமில் தான் கனசெவ்வகத்தை உருவாக்க போகிறோம். சரிங்களா? கனசெவ்வகத்தோட கன அளவுக்கு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் ஃபார்முலா, கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா A கியூப். சரிங்களா? இப்போ L என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா கனசெவ்வகத்தில் 18, B 16 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு A கியூப். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 6ல் 12ல் எழுதணும். ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது 12 தானே. சரிங்களா? அப்போ 12 தான் நம்ம அங்கே எழுதணும். A ஈக்குவல் டு 12. ஸோ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. சரியா?
2 6 12 3 6 18 1 3 3 4 3 12 1 4 4 16 இந்த 4க்கும் 1 4 3 12 அடிச்சு விட்டுறோம். அப்போ h is equal to 3 × 2 என்ன வந்துடும்னா 6 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 6 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இந்த மாதிரி 3 அளவில் பெருக்கி கொடுத்துட்டாங்கவே அது கனசெவ்வக வடிவம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இது L, இது B, இது என்ன அப்படின்னா H. ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு ஒரு கனசெவ்வக வடிவில் இருக்கிற ஒரு அறையில் எவ்வளோ நீளமுள்ள கம்பியை அதிகபட்சம் எவ்வளோ நீளமுள்ள கம்பியை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நம்ம கனசெவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் இந்த பக்கத்தில் இப்படி நீல பக்கம் இது நீளம், இது B, இது Hன்னு எழுதுவோம். இப்படி வச்சோம்னா இந்த பியை விட எப்படி இருக்குன்னா இப்படி இந்த இடத்துல நீல பக்கத்தில் வைக்கிற கம்பியோட நீளம் அதிகமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த BHஐ விடலாம் இப்படி நீல வாட்டில் வச்சோம்னா ஒரு பெரிய நீளமுள்ள கம்பியை வைக்கலாம். சரிங்களா, ஆனால் அதை விடவும் பெருசாக எப்படி வைக்கலான்னா இப்போ இந்த கார்னர்லேருந்து மேலே இந்த கார்னர் இருக்கும் இல்லையா, இந்த கார்னருக்கு அந்த கம்பியை வச்சோன்னா இந்த எல்லை விட அது எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே கனச்செவ்வகத்தோட மூலைவிட்டத்தின் நீளத்துக்கு என்ன ஃபார்முலானா கனச்செவ்வகத்தின் மூலைவிட்டத்தின் நீளத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √L² + B² + H². ஸோ √Lங்கிறது என்ன அப்படின்னா 10 Bங்கிறதும் 10 Hங்கிறது 5 சரிங்களா. அப்போ √10² என்ன வந்துடும் 100 + 10² என்ன வந்துடும் இன்னொரு 100 5² என்ன வந்துடும்னா 25. ஸோ √225ன்னு கிடைக்கும். இதை வெளியில் எடுத்தோம்னா இதோட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் என்னென்னா 15 வரும். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு 15 மீட்டர் அப்படின்னு எழுதுருவோம். சரிங்களா, ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கோளத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3πr³. 4/3πr³. சரிங்களா, இங்கே 2 இருக்கிறதால நம்ம 4/3πr⁴ இன்னொன்று என்ன எழுதிக்கிறோன்னா 4/3πr⁴ அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3πr⁴ 4/3πr⁴. சரிங்களா, ரெண்டுத்தோட வால்யூமுக்கு உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்காங்கன்னா இரு கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம். வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4πr². 2 இருக்கிறதால நம்ம 4πr⁴ 4πr⁴ அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா, இந்த ரெண்டுத்தோட வலைபரப்புகளோட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, இப்போ இந்த 4πக்கும் 4πக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடிச்சு விட்டுடலாம். சரிங்களா, அப்போ r1² /r2² ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் 9/16 வருமா. அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4πr1² /4πr2² ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோன்னா 9/16 கொடுத்துருக்கேன். இப்போ தான் இந்த 4πயும் அடிபட்டு போச்சுன்னா பாக்கி r1² /r2² ஈக்குவல் டு 9/6. நமக்கு தேவை r1/r2 தான். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணோன்னா அந்த பக்கம் √9/16 வந்துடும். அப்போ r1/r2 ஈக்குவல் டு √9 வெளியில் எடுத்தோம்னா 3, √16 வெளியில் எடுத்தோம்னா 4 வந்துடும். அப்போ r1க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், r2க்கு பதிலாக 4ன்னு இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே கவனிங்க, இங்கேயும் 4/3π இருக்குது, இங்கேயும் 4/3π இருக்குது. அதை என்ன பண்ணிட்டுறோம் அடிச்சு விட்டுறோம். சரிங்களா, இப்போ r1க்கு பதிலாக 3³ r2க்கு பதிலாக 4³ 3³ என்ன வந்துடும் 27, 4³ 64. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னு எழுதணும்னா 27:64. 27:64. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு. ஸோ கோளத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம் 4/3πr³. கன அளவு கொடுத்துட்டாங்க 7241 1/7 எனில் அதோட ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3πr³. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே 4/3
பை ஆர் கியூப் ஈக்குவல் டு இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ இல்லையா 7 தடவை இந்த 7249 பெருக்கணும் அப்படின்னா 7 7 49 49000 7 2 14 1400 7 4 28 280 287 அப்படின்னு வரும் சரிங்களா 7 8 4 2 6 9 1 10க்கு 0 பாக்கி 1 சரிங்களா பாக்கி 1 5 50687 வரும் ப்ளஸ் இந்த ஒன்றை ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ 50687ங்கிறது 50688ன்னு வந்துடும் ப்ளஸ் 1 இந்த ஒன்றை ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஒன்றை தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்போ ஆட் பண்ணோம்னா 50688 டிவைடட் பை என்ன அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆர் கியூப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 50688 டிவைடட் பை 7 இந்த 4/3 அங்கே போகும்போது என்ன ஆகிடுனா 3/4 பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதுவோம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போது என்ன ஆகிடுனா 7 டிவைடட் பை 22ன்னு வந்துடும் இப்போ இந்த 7க்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அடிச்சு விட்றோம் சரிங்களா அடிச்சு விட்டுறோம் சரியா சரி இப்போ நம்ம இந்த 4ஆல் அடிச்சுக்கிறேன் ஒரு நாங்கு பாக்கி 1 இருக்கும் 10 10ல் 2 நாங்கு 8 பாக்கி 2 இருக்குது 26 26ல் 6 நாங்கு 24 பாக்கி 2 இருக்கும் 7 நாங்கு 28 திரும்ப 8ல் 2 தடவை வரப்போகுது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுக்கும் இந்த 12672க்கும் அடிக்க போகிறோம் சரிங்களா ஒரு தடவை இதில் சரி 11 அடிச்சுக்கணும் 2 11 22 ஒரு 11 11 பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 1 இருக்கும் 16 16லையும் எத்தனை தடவை இருக்குன்னா ஒரே ஒரு தடவை தான் இருக்கும் சரியா பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11 சாரி ரைட்டு கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம் சரிங்களா ஒரு 11 பாக்கி 1 இருக்கும் 16 16ல் ஒரு 11 பாக்கி 5 இருக்கும் 57 57ல் 5 11 55 பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும் 22 22ல் 2 11 22 அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ 2ஆல் அடிச்சுக்கலாம் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா சாரி 2ஆல் அடிச்சுக்கிறோம் கீழே என்ன இருந்தது 22 சரிங்களா இப்போ இந்த 2ஆல் அடிக்கிறோம் ஓர் 2 ஐ 2 10 பாக்கி 15 இருக்கும் 7 2 14 பாக்கி 1 இருக்கும் 12 6 2 12 இங்கே ஒரு பாக்கி 3 இருக்கு இல்லையா இது அடிபடாமல் இருக்குது அப்போ 3 × 576 பெருக்கணும் அப்படின்னா 1728 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு 1728 அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே முன்னாடி ஒரு கணக்கில் பார்த்தோம் கியூப் ரூட் ஆஃப் 1728ன்னு வரும் இதோட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரம் மர உருளை ஒன்று இருக்குது அந்த உருளையோட ஆரம் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அதோட உயரம் என்ன சொல்கிறாங்கன்னா உயரம் இதுலேருந்து இதுவரையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் உருளைந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவை காண்க ஸோ இப்போ இங்கே எவ்வளோ ஆரமுள்ள எவ்வளோ அதிகபட்ச ஆரமுள்ள கோலத்தை தான் வெட்டி எடுக்க முடியும்னா இந்த உருளையோட ஆரம் என்ன இருக்கோ அதே ஆரம் உள்ள ஒரு உருளையை தான் கோலத்தை தான் என்ன பண்ண முடியும்னா வெட்டி எடுக்க முடியும் அப்போ உருளையோட இந்த கோலத்தோட ஆரமும் என்னவாக தான் இருந்தாங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் இருந்தாங்க உயரத்தில் வேணால் இங்கேருந்து இது வரலையும் பார்த்திங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இருக்கலாம் அதுக்காக நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக வெட்டினோம்னா அது என்ன ஷேப் வராது அப்படின்னா கோல வடிவத்தை கொடுக்காது சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் ஸோ 4/3 பையோட வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் அப்படியே வச்சுக்க போகிறோம் இன்ட்டு ஆர் கியூப் 1 கியூப் 1 கியூப்னா 1 தான் வரப்போகுது 1ஆல் 4/3 பையை பெருக்கினாலும் அதே 4/3 பை தான் வரப்போகுது ஸோ ஆன்சர் 4/3 பை ஆரம் 1.75 மீட்டர் ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா அந்த தொட்டியோட அரைக்கோள வடிவ தொட்டி இருக்கு இல்லையா அதோட கொள்ளளவு கண்டுபிடிச்சோங்க எத்தனை லிட்டர் அதில் நீர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம ஏழால் என்ன பண்ணிட வேண்டியதான் அதை வகுத்துட வேண்டியதான் சரிங்களா ஸோ இப்போ 1.75 மீட்டர் ஆரம் அரைக்கோளத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 பை ஆர் கியூப்
2/3 pi r cube. இப்போ 2/3 pi r cubeனா 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1.75 ஆரம் 1.75 கொடுத்துருக்கிறதால ஆர் கியூப்புங்கிறதால 3 தடவை எழுதிக்கிறோம். இப்போ 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இந்த 1.75 எப்படி எழுதிக்கலாம்னா 175/100 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா புள்ளிக்கப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணும்னா 175/100 இன்ட்டு 175/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் 425 இருக்கும், இதில் 725 இருக்கும், இதில் 425 இருக்கும், இதில் 725 இருக்கும், இதுலேயும் 4 இருக்கும், இதில் 725 இருக்கும். இந்த 7க்கும் 7க்கும் அடிச்சு விட்டுடலாம். 1 2 2 2 4 1 2 11 2 22. இதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் அடிபடாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 11 இன்ட்டு 7 7 49 டிவைடட் பை இந்த ஒரு 3 இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 3 நாங்க 12 12 நாங்க 48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 49ஆல் 48 வகுக்க போகிறோம். ஒரு 48 இதில் ஒரே ஒரு தடவை 48 இருக்கும். சரிங்களா? பாக்கி 1 தான் இருக்கும், வகுப்படாது. அதனால் புள்ளி வச்சுக்கோமா. 1 10 ஆகும். 10ல் 48 இருக்குமா? இருக்காது. அப்போ இங்கே ஒரு 0 சேர்ப்போம். அந்த 10க்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்த்தோம்னா 100 அப்படின்னு வரும். 100ல் எத்தனை 48 இருக்கும் அப்படின்னா 2 48 இருக்கும். 2 48 96. சரியா? இதை இப்படியே வச்சுக்கிட்டு 11 இன்ட்டு 1.02 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதோட கொள்ளளவு கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னா மீட்டர் க்யூப்பில் கிடைக்கும். சரிங்களா? மீட்டர் க்யூப் தானே. சரியா? ஃபார்முலா என்னது? 2/3 pi r cube கன அலகுகள் எழுதுவோம். இங்கே மீட்டர் இருக்குது, இல்லைனா கன மீட்டர், இல்லைனா மீட்டர் க்யூப் அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ லிட்டருக்கு தானே மாற்றணும் நம்ம. சரிங்களா? ஏன்னா இங்கே 7 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, லிட்டருக்கு மாற்றணும். 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்துருக்குறோம். 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ இந்த 11 இன்ட்டு நான் இந்த 1.02க்கு அப்புறம் இருக்கிற ஸ்தானத்தை எழுதலை. சரியா? ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுக்காக இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ 11 இன்ட்டு 1.02 மீட்டர் க்யூபை 1000 மாற்ற போகிறோம். சரியா? லிட்டராக மாற்றுறதுக்காக 1000ஆல் கன்வெர்ட் பண்ண 1000ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ 11 இன்ட்டு 1 0 2 3 0 சேர்ப்போம். இல்லை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக நமக்கு 11 இன்ட்டு 1020 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த தொட்டியோட கொள்ளளவு என்ன அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த தொட்டியோட கொள்ளளவை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ இதுதான், இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? வேணால் பெருக்கி கூட வச்சுக்கலாம். 0 11ஆல் பெருக்கணும்னா 0 0 2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 2 2யும் 0வும் ஆட் பண்ணோம்னா திரும்ப 2 0 + 1 1 அடுத்தது 1. சரிங்களா? இத்தனை லிட்டர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டிலிருந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. அப்போ 1120 லிட்டர்லேருந்து வினாடிக்கு 7 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 7ஆல் வகுத்தோம்னா ஒரு வினாடிக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் வெளியே போகும் அப்படின்னு தெரியும். சரிங்களா? 7ஆல் வகுத்தோம்னா எத்தனை லிட்டர் தண்ணீர் வெளியேற்றப்படும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அடிக்கிறோம். 1 7 இந்த 11220 7ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ நேரத்தில் வெளியேறும் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அப்போ 1 7 பாக்கி 4 இருக்கும். 42 42ல் 6 7 42. அடுத்து 2ல் வகுப்படாது 7, அதனால் 0 போட்டுக்கப்புறம் 20ல் 2 7 14 பாக்கி 6 இருக்குமா, 6ல் வகுப்படாது புள்ளி வச்சுக்க போகிறோம். சரியா? 60 அப்படின்னு வரும். 60ல் 8 7 56 பாக்கி 4 இருக்கும். 7 35. இதோட ஸ்டாப் பண்ணிக்கும், அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படியே ஸ்டாப் ஆகாது. இப்போ இந்த 1602.85 என்னென்னா வினாடிகளில் அந்த தொட்டி முழுவதும் என்ன ஆகுனா காலியாகும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க எல்லாமே நிமிடத்தில் கொடுத்துருக்கிறதால வினாடியை நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல் வகுத்துருமா. ஸோ 60ஆல் வகுத்துக்க போகிறோம். ஒரு தடவை 60. இந்த 160ல் 2 60 இருக்கும். 2 60 எவ்வளோ, 120. பாக்கி 40 இருக்கும். 42. 42ல் எத்தனை 60 இருக்கும், 7 6 42 அப்படின்னு வரும். 7 6 42. சரிங்களா? இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா 2 தடவை 6, அதாவது இந்த 160ல் ஒரே நிமிஷம்
1602.85 டிவைடட் பை 60 டிவைட் பண்ணுறோம். ஒரு தடவை 60, இதில் 2 60 120ன்னு கிடைக்கும். பாக்கி 40 இருக்கும், பக்கத்தில் 2 இருக்குது, 402ன்னு இருக்கும். 402ல் எத்தனை 60 இருக்குன்னா 6 60 360ன்னு இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 42 இருக்கும். பக்கத்தில் புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள நம்பரை சேர்த்துக்குவோம். 428. 428ல் 7 60 இருக்கும். 7 6 42 420 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை, இதோடு விட்டுறலாம். சரிங்களா? 26.7 நிமிடங்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? இதை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, புள்ளிக்கு அப்புறம் 7 வந்துருச்சு இல்லையா, 0.5 அதுக்கு மேலே வந்துட்டாவே அதை என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த உள்ள என்ன முழுசாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ 26.7ங்கிறது என்னென்னு எழுதிக்கிறோன்னா 27 நிமிடம். 27 நிமிடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106. திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. சரி, அரைக்கோளத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? 2/3 பை r³ அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? 29,106. அதோட கன அளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29,106 சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் அதிலிருந்து செதுக்கப்படுமானால், அதிலிருந்துனா எது, இந்த 29,106 கன அளவுள்ள அந்த பெரிய அரைக்கோளத்துலேருந்து 3/2 பங்கு 3/2 பங்கு கனவுள்ள மற்றொரு அரைக்கோளம். அப்போ 3/2 பங்குனா இன்ட்டு என்னென்னு எழுதுவோம், 2/3 எடுத்தோம்னா அவங்க சொல்கிற அந்த வால்யூம் அளவுள்ள அந்த அரைக்கோளம் கிடைக்கும் இல்லையா, ஹெமிஸ்பியர் கிடைக்கும். அதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புதிய அரைக்கோளத்தின் ஆரம். ஸோ அது புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா என்னது தான் அப்படின்னா 2/3 பை r³ தான். சரிங்களா? அப்போ இன்ட்டு 2/3ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சுக்கிறோம், இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சுக்க போகிறோம். r³ ஈக்குவல் டு 29,106 இன்ட்டு, சரிங்களா, அந்த 22/7 இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆகிடுன்னா 7 டிவைடட் பை 22ன்னு வந்துடும். இந்த பக்கம் இருக்கிற பைக்கு பதிலாக 22/7, இந்த பக்கம் வரும்பொழுது 7 டிவைட் பை 22. சரிங்களா? இப்போ இந்த 22ஆல் அடிக்கிறேன். ஒரு தடவை 22, பாக்கி எவ்வளோ இருக்கும், 29ல் 22 போச்சுன்னா பாக்கியில் இருக்கும், பாக்கி 7 இருக்கும், 71. 71ல் 3 22 66, பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். அடுத்து 50. 50ல் எத்தனை 22 இருக்கும், 2 22 44, பாக்கி 6 இருக்கும், 66. 66ல் 3 22. இப்போ r³ ஈக்குவல் டு 7 தடவை இந்த 1323 பேருக்குன்னா 7000 7000 7 300 2100. அப்போ 9100ன்னு வந்துடும். 7 2 14 9240 அப்படின்னு வரும். 7 3 21 9240 ப்ளஸ் 21 என்ன வந்துன்னா 9261 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே க்யூப் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே க்யூப் ரூட் வந்துடும். 9261. 9261ங்கிறது என்ன அப்படின்னா இதோட க்யூப் ரூட் என்னென்னா 21 க்யூப் தான் 9261. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே எனக்கு க்யூப் ரூட்லாம் கொஞ்சம் மனப்பாடமாக பண்ணி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். 20 க்யூப் என்ன வரும், 8000. சரிங்களா? 8000க்கு அடுத்தது 1ல் முடிகிற அதுக்கு பக்கத்தில் அடுத்தது 1ல் முடிகிற முழு கன எண் என்னன்னு பார்த்தோம்னா 21 தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த 9லாம் நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 9 7 இதெல்லாம் வரும். ஒரு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? 9 7லாம் வராது. ஏன்னா நான் பக்கத்தில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன். சரி. ஸோ இப்போ r = என்னென்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா 21. அவங்க கேட்குறது ஆரம் தான் கேட்குறாங்க. ஆரம் 21 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25 சென்டிமீட்டர். அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர். உட்புற ஆரம்னா இந்த ஸ்மால் ஆரை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா உட்புற ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 5 சென்டிமீட்டர். அக்கிண்ணத்தின் வெளிப்புற வளைபரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற அளவு. தடிமன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏரியா இருக்கும் இல்லையா, இந்த தடித்த பகுதி, இந்த உள்ள வட்டத்துக்கும் வெளியுள்ள வட்டத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை தான், இந்த அகலத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா தடிமன். அப்போ 0.25 சென்டிமீட்டர். இப்போ இது இங்கே என்ன இருக்கோ அதே தான் இந்த சுற்றி உள்ள எல்லா பகுதிகளும் அதே அகலத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த க்ரீன் ஷேட் இருக்குங்க இல்லையா உள்ளார, இந்த 2 வட்டத்துக்கு இடையில் அதுதான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்மால் ஆர்
ப்ளஸ் இந்த வித்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனோம்னா அதுதான் கேபிட்டல் ஆர் ஆகும். அதாவது இதுலேருந்து இது வரலையும் தான் ஸ்மால் ஆர், இதுலேருந்து இது வரலையும் இருக்குது தான் இந்த வித்து 0.25. சரிங்களா? அப்போ ஸ்மால் ஆர் ப்ளஸ் இந்த வித்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கேபிட்டல் ஆர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அப்போ ஸ்மால் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் உட்புற ஆரம் 5ன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வித்து 0.25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 5.25 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். 5.25 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு அந்த அரைக்கோள கிண்ணத்தின் வெளிப்புற வலைபரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr². இங்கே நமக்கு வெளிப்புறம் வந்து கேபிட்டல் ஆராக இருக்குங்கிறதால நான் கேபிட்டல் R² அப்படின்னு எழுதுகிறேன். உட்புறம் அப்படின்னு ஸோ 2 × 22/7 × R². கேபிட்டல் ஆர் என்னது 5.25 × 5.25 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அதை முழு என்ன மாற்றிக்கிட்டோம்னா 2 × 22/7 × 525/100ன்னு எழுதிக்கலாமா? மேலையும் கீழே 100ஆல் பெருக்கும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ 525/100 அப்படின்னு வரும். இதில் 4 தடவை 25 இருக்கும், இதில் 21 தடவை 25, ஒரு 100ல் 4 தடவை, அப்போ 5 100ல் 5 20, இன்னொரு எக்ஸஸாக ஒன்று. ஸோ இப்போ 2 அதேமாதிரி இங்கேயும் என்ன இருக்குன்னா 4 தடவை 25 இருக்கும், இங்கேயும் 21 தடவை 25 இருக்கும். 1 7 3 21, இந்த 4க்கும் இந்த 2க்கும் அடிக்கிறேன். 1 2 2 2 4, திரும்ப 1 2 11 2 20. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கீழே வெறும் 4 மட்டும் தான் இருக்குது, மேலே ஒரு 11 இருக்குது. 3 × 21 என்ன வந்துடும் அப்படின்னா 63/4 அப்படின்னு கிடைக்கும். இந்த 11க்கும் 63க்கும் பெருக்கணும்னா 3 முன்னாடி எழுதிக்கணும். 3 + 6 9. சரிங்களா? அடுத்து கடைசி 6 /4ஆல் அவுத்துட்ருவோம். 1 4 4, 1 4 4, 6ல் ஒரு தடவை இருக்குமா, பாக்கி 2 இருக்கும். 29, 29ல் 7 4 28, பாக்கி 1 இருக்கும் 13. 13லையும் எத்தனை 4 இருக்கும் அப்படின்னா 3 4 12, பாக்கி 1 இருக்கும், வகுபடாது. அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 1க்கு பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 2 4 8, பாக்கி 2 இருக்கும் 20. 20ல் எத்தனை 4 இருக்குன்னா 5 தடவை இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு 173.25 சதுர சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம், கவனிங்க. 66 சென்டிமீட்டர் 66 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எனும் அளவுகளை கொண்ட ஒரு உலோகத் தகட்டினை, இந்த மாதிரி 2 வேல்யூ பெருக்கி கொடுத்துருக்காங்கன்னா 2 வெவ்வேறு அளவுகளாக இருந்தால் அது L × B செவ்வக வடிவில் தான் இருக்குது அர்த்தம். அதே 3 வேல்யூ பெருக்கி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா கன செவ்வக வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த்து பிரெத்து ஹைட்டை கொடுத்துருப்பான். இங்கே லென்த்து நீளம் அகலத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீளத்தை 66ன்னு எழுதிக்கிறோம், 12 சென்டிமீட்டருங்க அகலம் எழுதி. இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உலோகத்தினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உலோக உருளையாக, இங்கே 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உலோக உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல கவனிங்க, இந்த 12 சென்டிமீட்டர் இது தானே 12 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 12 சென்டிமீட்டரும் இந்த 12 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா உருளை வடிவம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த உருளையோட உயரம் என்னவாக இருக்குன்னா 12 சென்டிமீட்டராக தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இதை தான் இப்படியே ஜாயின் பண்ணோம்னா கீழே இந்த பகுதி இருக்குங்க இல்லையா, இது என்ன ஆகும், 2ஆக சுருட்டுறப்ப இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறப்ப இந்த கீழே உள்ள பகுதி வட்ட வடிவில் வந்துடுமா. இந்த லென்த்து 66 மீட்டர் நீளங்கிறது என்ன ஆகுமாட்டா வட்டமாக மாறிடும். அப்போ கீழே இருக்கிற அந்த வட்டம் இல்லை மேலே இருக்கிற வட்டத்தம், அந்த 2 வட்டத்தோட சுற்றளவு 2πr = என்னென்னு எழுதிக்கும் 66ன்னு எழுதிக்கப்புறம் இது உயரம் என்னென்னு மாறிடப்போகுது 12 அப்படின்னு மாறிடப்படுது, 12 சென்டிமீட்டர் அப்படின்னு மாறிடப்போகுது. சரிங்களா? இப்போ உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா πr²h. சரிங்களா? அப்போ 22/7 இன்ட்டு இங்கே ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாகணும். 2πr = 66. அப்போ r = 66. இந்த 2க்கும் இங்கே வேணால் இந்த 2க்கும் 66 அடித்தா 33 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா r = 33 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7ன்னு எழுதுவோம். அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது 7/22 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 2 11 22, 3 11 33, 3 என்னென்னு வந்துடும் 21/2ன்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 21/2, 21/2, ஹைட் என்னது 12, 1 7 3 21, 1 3 3, 1 2 2,
6 2 12, திரும்ப 1 2 2, இதில் 11 தடவை இருக்கும். சரியா? அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி விட்டுறப்போகிறோம். 11 இன்ட்டு 3 இன்ட்டு 21 இன்ட்டு 6. சரிங்களா? 11, அடுத்து 3 21 என்ன வந்துடும்னா 3 21 63, 63 6 தடவை பெருக்க போகிறோம். 63 6 தடவை பெருக்கோன்னா 6 6 36, 360, 6 3 18, 378 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்ட்டு 378. ஒரு நம்பரை 11 வகுக்கணும்னா கடைசி நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். கடைசி நம்பரும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் ஆட் பண்ணோன்னா 8 7 15 5 பாக்கி 1. இப்போ 7க்கு 3 ஆட் பண்ணுறோம். 7 3 10, 10 1 எவ்வளோ? 11க்கு 1 பாக்கி 1. இப்போ கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும். 3 பேலன்ஸ் 1 இருந்துச்சா? 3 + 1 என்ன வந்துடும்னா 4 வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் 4158 கன சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும், ஒரு உருளை இருக்குது. சரிங்களா? அந்த உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. இந்த டியூப் டேப்லெட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அரைக்கோள வடிவில் தானே இருக்கும். இந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அரைக்கோள வடிவில் இருக்கும் இல்லையா? 2 சைட்லேயும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நடுவில் உருளை இருக்கு இல்லையா? அதன் மொத்த உயரம் அப்படின்னா இதுலேருந்து இது வரலையும். சரிங்களா? மொத்த உயரம், அதாவது நீளத்தை தான் இங்கே உயரம்னு சொல்கிறாங்க. 19 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம்னா இந்த பகுதி இருக்குங்க இல்லையா? இதுதான் உருளையின் விட்டம் அப்படின்னு சொல்லணும். உருளையோட விட்டமாக இருக்கட்டும், அரைக்கோளத்தோட விட்டமாக இருக்கட்டும், ரெண்டுமே சேமாக தானே இருந்தாகும். ஸோ இப்போ உருளையோட விட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். விட்டம் D = 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னவாக இருக்கும்? ஆரம் 3.5ன்னு இருக்கும். இல்லைனா அதை 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதால 7/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? எனில் மாத்திரை குப்பியின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த மாத்திரை குப்பியோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த இடத்துல நம்ம இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த உருளையோட இதுலேருந்து இது வரலையும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் 19. அப்போ இதுக்கு இந்த பக்கம் ஆரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 3.5 இருக்கும். இங்கே ஒரு 3.5 இருக்கும். அப்போ உருளையின் உயரம் H = 19 மைனஸ் இங்கே ஒரு 3.5, இங்கே ஒரு 3.5, ஆக மொத்தம் 7 மைனஸ் பண்ணுவோமா? 19ல் 7 போச்சுன்னா என்ன வந்துடும்? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த மாத்திரை குப்பியின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 பக்கமும் அரைக்கோளம் இருக்கு இல்லையா? 2 அரைக்கோளத்தோட ஆரமும் சமமாக தான் இருக்குது. 2 இன்ட்டு அரைக்கோளத்தின் கன அளவு. அப்போ உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr²h ப்ளஸ்ஸு 2 அரைக்கோளத்தை ஒன்றா சேர்த்தோம்னா என்ன கிடச்சிடும் அப்படின்னா ஒரு முழு கோளம் கிடச்சிடும். அப்போ டேரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இதுக்கு பதிலாக கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். 2 அரைக்கோளம் இருக்குது. 2 அரைக்கோளத்தோட ஆரமும் சமமாக இருக்கிறதால 2 அரைக்கோளத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு கோளம் கிடைக்கும். அப்போ இந்த கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். 4/3 πr³. இதுலேருந்து எதை வெளியில் எடுக்கோம்னா πr². ஏன்னா இங்கே ஆரமும் இந்த உருளையோட ஆரம் என்ன இருக்கோ அதே ஆரம் தான் கோளத்தோட ஆரமும் இருக்குது. இப்போ அரைக்கோளத்தோட ஆரமும் இருந்திருக்கு. சரியா? இப்போ πr² வெளியில் எடுத்துட்டோம். h + 4/3 r அப்படின்னு இருக்குமா? அங்கே உள்ளார அது மட்டும் இருக்குமா? இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்சர் எல்லாமே பையை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ π × r². ஆரோட வேல்யூ என்னென்னு வச்சுருக்கோம் நம்ம? 7/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 12 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 7/2. ஆரோட வேல்யூ 7/2 தானே? சரியா? அப்போ π இன்ட்டு 7 7 49/4 அப்படின்னு எழுதிக்குவோம். 12 ப்ளஸ்ஸு 4 7 28 ப்ளஸ் 3 2 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. π இன்ட்டு 49/4 உள்ளது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 12 72. 72 ப்ளஸ் 28 என்ன வந்துடும்னா 100/6 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 4க்கும் 100க்கும் அடித்தோம்னா 25 நாள் இருக்கும். அடுத்தது இந்த 3ஆல் 49 அடிச்சுக்கிறோம். 3ஆல் அடிக்க முடியாது இல்லையா? வேறு எதுவும் அடிக்க முடியாது. ஸோ அப்போ 6 அப்படியே இருக்கட்டும். ஓகே, 6 அப்படியே இருக்கட்டும். ஸோ பாக்கி என்ன இருக்குது? π இன்ட்டு 49 இன்ட்டு 25 என்ன இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா 6 இருக்கிறதா அர்த்தம். ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த 49 25 பெருக்கிட்டு எதால் அடிச்சிருப்போம்? 6ஆல் அடிச்சிருப்போம். ஸோ π இன்ட்டு 49 இன்ட்டு 25. சரிங்களா? 49 25 நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா
50 தடவை பெருக்கிறேன். 5 25 என்ன வந்துடும்? 5 25 125 பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னா ஒரு 0 சேர்த்துக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு 50 தடவை 25 பெருக்கணும் அப்படின்னா 1250. ஆனால் நம்ம 50 தடவை பெருக்கல, எத்தனை தடவை தான் பெருக்கிறோம்? 49. அவள் ஒரே ஒரு 25 மட்டும் இதில் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்போ 1225 கிடைக்கும். 1225 டிவைடட் பை என்னது 6 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? அடிச்சு விட்டு போகிறோம். 1 6 6, 1 6 6, 2 6 12. சரிங்களா? அடுத்தது 2 தான் இருக்குது, 2ல் வகுப்படாது, 0 சேர்த்துக்கும். அடுத்து 25, 25ல் 4 6 24, பாக்கி 1 இருக்கும். 1 இருக்கும், 1ல் வகுப்படாது, புள்ளி வச்சுட்டு 1க்கு பக்கத்தில் 0 சேர்த்துருவோம். 10, 10ல் என்ன 6, எத்தனை தடவை 6 இருக்குன்னா 1 6 6, பாக்கி 4 இருக்கும். 40, 40ல் எத்தனை தடவை 6 இருக்குன்னா 6 6 36 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் 204.16 பைங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 17 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17 பை. $204.17 பை சென்டிமீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே. வெளிப்புற ஆரம்னா கேபிட்டல் ஆர், அதாவது இதுலேருந்து இது வரலையும் கேபிட்டல் ஆர். சரிங்களா? இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே. வெளிப்புற ஆரம் 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் நீளம் என்னன்னு சொல்கிறாங்க? நீளம் மீன்ஸ் இந்த ஹைட் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் அதோட தடிமன்னா என்ன பார்த்துருக்கோம்? இதுலேருந்து இது வரலையும் உள்ளது தான் என்னென்னு சொல்லுவோம்னா தடிமன். சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஸ்மால் ஆர் என்னென்னு எழுதிக்கலாம். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஆருங்கிறது இதுலேருந்து இது வரலையும் தானே, இதுலேருந்து இது வரலையும் தான் என்னது 16. அதில் இந்த பகுதி இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஸ்மால் ஆர் கிடச்சிருமா? அப்போ 16ல் தடிமன் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தடிமன் 4 என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணுறோம். 16 கேபிட்டல் ஆர் மைனஸ் டபிள்யூ வித். சரிங்களா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4, ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்துன்னா 12 சென்டிமீட்டர். சரிங்களா? இடையில் உருளையின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடு அற்ற மர உருளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச் சதுர அலகுகள். சரிங்களா? இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 12, கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 12 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 13. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16 12 ஆட் பண்ணோம்னா 28 இன்ட்டு 16ல் 12 போச்சுன்னா 4, 4 ப்ளஸ் 13 என்ன வந்துடும்? 17 அப்படின்னு கிடைக்கும். 1 7 7, 4 7 28. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கிட வேண்டியதான். ஸோ 2 4 8. சரிங்களா? 8 8 2 16, திரும்ப 8 2 16, 178. ஓவராலாக எல்லாத்தையும் பெருக்கி விட்டுற போகிறோம். சரிங்களா? 178. 2 நிமிஷம். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 4 இன்ட்டு 1 7. ஸோ இப்போ 2 22 என்ன வந்துடும்னா 44. 4 தடவை 44 பெருக்கணும்னா 4 16. சரிங்களா? திரும்ப 4 16, 176 இன்ட்டு 17 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 289 ஒரு 0. 17 தடவை 17 பெருக்கணும்னா 17 17 289. 17 தடவை 17 பெருக்கிறோம்னா 170 பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அடுத்து 6 தடவை 17, 6 10 60, 6 7 42, 102, 2 9 9 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பெருக்கின ஆன்சர் 2992. ஸோ நெக்ஸ்ட், ஒரு கூம்பும் ஒரு உருளையும் ஒரே அடிப்பரப்பும் வளைபரப்பும் கொண்டவை. இந்த கூம்போட அடிப்பரப்பு வட்ட வடிவில் இருக்கு இல்லையா, இதுவும் இந்த உருளையோட அடிப்பரப்பு இந்த வட்டம் இருக்கு இல்லையா, ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரே அடிப்பரப்பு உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வளைபரப்புனா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை தான் வளைபரப்பு. அதுவும் இந்த ஏரியாவும் இருக்கு இல்லையா, அதுவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உருளையோட உயரம் 2.5 மீட்டர். உருளையோட உயரம் h = 2.5 மீட்டர். கூம்போட ஆரம் 3 மீட்டர். கூம்போட ஆரம் 3 மீட்டர்னால் இந்த உருளையோட ஆரமும் என்னவாக தான் இருக்கும்? 3 மீட்டராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட
அடிப்பரப்பும் சமம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா 1/3 πr² h 1/3 πr² h. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h. ஸோ 1/3 இன்ட்டு 22 டிவைடட் பை, ஸோ பையோட வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்க, நம்மளும் பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்குவோம். ஆரோட வேல்யூ என்னது 3². இப்போ 3 × 3 ஹெச் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, இப்போ ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்தோட வளைபரப்பும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூம்பின் வளைபரப்பு ஃபார்முலா πrl, இந்த உருளையோட வளைபரப்புக்கு ஃபார்முலா 2πrh. இந்த பைக்கும் அடிச்சு விட்டுடலாம், இந்த ஆருக்கும் அடிச்சு விடலாம். ஏன்னா ரெண்டுத்தோட அடிப்பரப்பும் சமம்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ ஆரம் சமமாக இருக்கும், அதனால் அடிச்சுக்கிறோம். அப்போ L = என்ன கிடைக்குதுன்னா 2h அப்படின்னு கிடைக்கும். ஸோ L = 2 இன்ட்டு உருளையோட உயரம் என்ன சொல்லியிருக்காங்க அதுதானே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2.5 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும், 5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ L தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த கூம்பில் ஆரம்ங்கிறது இதுதான் கூம்போட ஆரம், இது ஹெச், இதை L அப்படின்னு சொல்லுவோம், ஸ்லாண்டிங் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா L² h² + r² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ நமக்கு தேவை என்னென்னா ஆரோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ ஆரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா r² L² - h² ஃபார்முலா மாறும். நமக்கு தேவை ஆறு தான். அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணோன்னா அங்கே ரூட் எடுப்போம். L² - h² அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா r = எல்லோட வேல்யூ என்னது, எல்லோட வேல்யூ 5² மைனஸ் ஹெச்சோட வேல்யூ என்னது 2. ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ அங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 1/3 πr² h, ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா நம்ம எப்படி எழுதிக்கணும்னா h² = L² - r². இந்த r² இந்த பக்கம் வந்துச்சுன்னா -r² வந்துடும். இப்போ ஃபார்முலா எப்படி மாறும்னா h = L² - r² மாறும் சரிங்களா. அப்போ h = L². L²ங்கிறது என்ன தான் 5² மைனஸ் ஆரோட வேல்யூ என்னது 3² ஸோ √25 - 9ன்னு வரும். 25ல் 9 போச்சுன்னா √16ன்னு வரும். அப்போ = 4. இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம், h = 4 அப்படின்னு கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஹெச்சுக்கு பதிலாக 4. இப்போ இந்த 3க்கு அடிச்சு விட்டுற போகிறோம். 3 × 4 = 12. ஆன்சர் 12 π m³, 12 π m³ சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது தேவையே இல்லை சரிங்களா. இப்போ நம்ம எழுதும் பொழுதே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஏற்கனவே பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸுக்கு வேல்யூ சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போ நமக்கு ஆரம் 3ன்னு கொடுத்துருக்காங்க, ஆரத்துக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எல்லோட வேல்யூ 5, 3 4 5 அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். 3 4 5 எப்பொழுதுமே செங்கோண முக்கோணம் தானே. இந்த இடத்துல செங்கோண முக்கோணங்கிறதால தான் நம்ம பித்தாகரஸ் ரூலையே யூஸ் பண்ணுறோம். இங்கே எது பெருசாக இருக்கோ அந்த 3 அளவில் அதுதான் கரண பக்கமாக இருக்குது சரிங்களா. இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா 3 4 கொடுத்தாவே இன்னொரு பக்கம் என்னது தான் 5 தான் சரிங்களா. இல்லை 4 5 கொடுத்தானா இன்னொரு பக்கம் 3ஆக தான் இருந்தாகணும். இங்கே 3யும் 5யும் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னொரு பக்கம் என்னவாக தான் இருந்தாகணும் 4ஆக தான் இருந்தாகணும் சரி. அப்போ இது மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கேல்குலேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நிறையா பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. 3 4 5 5 12 13 6 8 10 7 24 25 8 15 17 இது மாதிரி நிறைய எழுதுவோம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம், இந்த கேல்குலேஷனை கம்மி பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கூம்பின் ஆரம் r என்றால் அதன் கன அளவு v ஆகும். அப்போ கன அளவு விக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா v = கன அளவு வால்யூம்னு சொல்லுவோம், அதுதான் வின்னு சொல்லியிருக்காங்க. கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h. இப்போ கூம்போட ஆரம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா
இரு மடங்கானால் இரட்டித்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரு மடங்குனா 2r தானே, சரிங்களா? ஆரத்தை 2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அதே விலே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கன அளவு v1 ஆகுமெனில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் கீழ்கண்டவற்றில் எது விடையாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ v ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்னா 1/3 பை ஆருக்கு பதிலாக என்னென்னு எழுத போகிறோம் 2r ஹோல் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1/3 பை இன்ட்டு இது என்ன எழுதலாம் 4 2 ஸ்கொயர்டு 4 ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு வரும். இந்த 4 முன்னாடி கொண்டு வந்துட்டோன்னா 4/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு வரும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 4 இன்ட்டு 4 தனியாக எடுத்துகிட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 4 இன்ட்டு இந்த 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் பதிலாக வின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ 4v அப்படின்னு எழுதலாமா? இப்போ 4 இன்ட்டு v என்ன வந்துடும் 4v அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு இந்த v1ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. இதை தான் நம்ம v1 அப்படின்னு வச்சுருந்தோம், சரிங்களா? இதை தான் v1 அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? அப்போ v1 ஈக்குவல் டு என்னென்னு எழுதணும் 4v அப்படின்னு எழுதணும். ஆப்ஷன் டியில் இருக்குது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுத்து செய்யப்படுகிறது எனில் எத்தனை சதவீதம் மரக்கட்டை வீணாகும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறனாவே அது கன அளவோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே 3 மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ கன செவ்வக வடிவம்னு சொல்லிட்டாங்க. கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 5 50 50 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னா 100 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வந்துடும். இதில் 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுக்கப்படுது. அப்போ கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கூம்பின் கன அளவுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஸோ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு அந்த கூம்போட 7 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம் 3 சென்டிமீட்டர். அப்போ ஆறுக்கு பதிலாக 3 இன்ட்டு 3 எழுதிக்கப்புறம் உயரம் 7ன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு விட்ருறோம். 7க்கு 7க்கு அடிச்சு விட்ருவோம், 3க்கு 3க்கு அடிச்சு விட்ருப்போம். அப்போ 3 22 என்ன வந்துடும்னா 66ன்னு வரும். 66 சென்டிமீட்டர் க்யூப், 66 சென்டிமீட்டர் க்யூப். கவனிங்க, கூம்போட அந்த கனச்செவ்வகத்தோட கன அளவு 100, கனச்செவ்வகத்தோட கன அளவு 100 சென்டிமீட்டர் க்யூப். நம்ம அதுலேருந்து எடுத்து உருவாக்கின கூம்போட கன அளவு 66 தான். அப்போ பாக்கி உள்ள 34 சென்டிமீட்டர் க்யூப் என்ன ஆகுனா வேஸ்ட்டாக போகும். அதை சதவீதமாக சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ 100ல் தானே 34 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 100லேருந்து தானே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். 100ல் 34ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா 34%. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னு எழுதிக்கலாம் 34%. 100ஓட கம்பேர் பண்ணி எந்த நம்பரோட சதவீதம் கேட்டாலுமே அதே தான். 100ல் 27ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா 27%. 100ல் 45ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா 45% சொல்லிவிடும். ஸோ ஆன்சர் 34%. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, 9 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்திலிருந்து 9 சென்டிமீட்டர், இந்த ஆரம் 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டகோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து, அதன் ஆரங்களைன்னா இதை தான் சொல்கிறாங்க. இதுதானே 2 ஆரம் வட்டகோணம். இதை வட்டகோண பகுதின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டகோண பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இதை வட்ட வில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வட்டவில்லின் நீளம், சர்க்குலர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ஷேப்பை, இந்த ஆரம் இருக்கு இல்லையா, இதையும் ரெண்டாக ஒன்றா ஜாயின் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வளைபரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா இந்த வட்டகோண பகுதியோட பரப்பளவு என்ன இருக்கோ இதை வச்சுக்கிட்டு தான் கூம்பு உருவாக்க போகிறோம். அப்போ வட்டகோண பகுதியோட பரப்பளவு இந்த கூம்போட வளைபரப்புனா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த சுற்றி இருக்கு இல்லையா கூம்பு பகுதி, சரிங்களா? அந்த பகுதியும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். இந்த வட்டகோண பகுதியின் பரப்பளவுனா இந்த ஏரியா இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த பகுதியும் இந்த கூம்பை சுற்றி உருவாக்கியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியோட வளைபரப்பும் எப்படி இருக்குன்னா கூம்போட வளைபரப்பும் சமமாக இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம தனியாக கூம்பின் வளைபரப்பை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வட்டகோண பகுதியோட பரப்பளவுன்னு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் என்னவாக இருக்குன்னா அந்த கூம்போட வளைபரப்பாக இருக்க போகுது, சரிங்களா? அப்போ வட்டகோண பகுதியோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வட்டகோண பகுதியின் பரப்பளவுக்கு A ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 140/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 9 இன்ட்டு 9 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 9 இன்ட்டு 9. இந்த இந்த ஜீரோவுக்கு அடிச்சு விட்ருவோம், சரிங்களா? 2 7 14, 2 7 14, 1 7 7. அடுத்தது
இந்த ஓர் 9 9, 4 9 36, ஓர் 2 2, 2 2 4, ஓர் 2 2, 11 2 22, 11 × 9 என்ன வந்துடும்னா 99 சதுர சென்டிமீட்டர். சரியா? இங்கே கூம்பின் கன அளவு வலைபரப்பு கேட்டிருக்காங்க. அதனால் கூம்பின் வலைபரப்புனா பையாரால் அந்த ஃபார்முலா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இதோட வலைபரப்பும் இந்த கூம்போட இதில் என்ன அளவு இருக்கோ அதே அப்படியே வச்சுக்கிட்டு தான் நம்ம கூம்பாக மாற்ற போகிறோம். அப்போ இந்த பரப்பளவு தான் கூம்போட வலைபரப்புக்கு சமமாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 16 சென்டிமீட்டர் உயரம் உள்ள அப்போ h = என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 16 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். சின்னதாக இருக்கிற ஸ்மால் ஆர்னு எழுதிக்கப்புறம் பெரிய அளவை கேபிட்டல் ஆர் அப்படின்னு எழுதிக்கப்புறம் 20 சென்டிமீட்டர். எனில் அதன் கன அளவை காண்க. சரியா? ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இடைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறத ஃப்ரஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? அதோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 πh இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். சரிங்களா? ஸோ இப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ ஆன்சரில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு எழுத போகிறோம் 16 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்னதுன்னா 20 ஸ்கொயர்டு, ஸ்மால் ஆருங்கிறது 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 20 × 8 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டு தான். கூம்போட ஃபார்முலா 1/3 πr² இல்லையா? 1/3 πr². அந்த ஆரை தான் இப்படி ஸ்பிட் பண்ணி r² + r² + r × r அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த கூம்பில் மேலே உள்ள பகுதியை இடையில கட் பண்ணோம்னா அதை தான் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால் கூம்புலேருந்து கூம்பில் உள்ள லேருந்து ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? சரி, 1/3 இன்ட்டு 5 இன்ட்டு 16 இன்ட்டு 20 ஸ்கொயர்டு என்ன வந்துடும்னா 400, 8 ஸ்கொயர்டு 64, 8 2 16, 160. ஸோ 1/3 π இன்ட்டு 16 இன்ட்டு இதை ஆட் பண்ணோம்னா 400, 560, 624 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3க்கு 624க்கு அடிச்சுக்கலாம். 1 3 3, 2 3 6, அடுத்து 2ல் வகுப்படாது 0, 24ல் 8 3 24 இருக்கும். இப்போ 16 தடவை இந்த 208 பெருக்கி விட்டுறப்போகிறோம். 16 2 32, 16 2 32னா 200ஆல் பெருக்கிக்கிறேன் 16 தடவை 3200 வருமா? அடுத்தது 16 8 128. சரிங்களா? 3200 + 128 என்ன வந்துடும் 3328 π கன சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். பை கன சென்டிமீட்டர் 3328 π கன சென்டிமீட்டர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகலப்பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகலப்பக்கங்களை ஒன்றிணைத்து. அப்போ 14 சென்டிமீட்டர் அகலம் இருக்குன்னா அது செவ்வக வடிவமாக இருக்குது. அதை நம்ம உருளையாக மாற்றுறோம் அப்படின்னா இந்த உருளையோட உயரமும் என்னவாக தான் இருக்குன்னா அதே 14 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ உருளையோட உயரமும் 14 சென்டிமீட்டர். சரிங்களா? அதோட ஆரம் உருளையோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா r = 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. எனில் உருளை உருவாக்கினா அந்த உருளையோட கன அளவுக்கு இருக்கிறாங்க. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr² h 22/7 இன்ட்டு இந்த ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரம் 20. அடுத்தது அதோட உயரம் 14 சென்டிமீட்டர். சரிங்களா? 14 சென்டிமீட்டர் அப்படின்னா 14 அப்படின்னு நாங்கள் எழுதிக்க போகிறோம். 1 7 2 7 14, 2 2 4, 4 2 8, 8000 வரும். 22 × 8000 பெருக்கி விட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? 8000 இல்லை 800, 2 0 தானே வரும். 2 20, 3 2 பெருக்கிவிட்டு 2 0 சேர்த்துக்க போகிறோம் 800. சரிங்களா? இப்போ 8 தடவை 22 பெருக்கிவிட்டு ஆன்சர் எழுத போகிறோம். 8 2 16, 8 2 16, 176 அப்படின்னு கிடைக்கும். 176 பக்கத்தில் 2 0 சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 17600 சென்டிமீட்டர்
கியூப் அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கன அளவு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கன அளவுனா இங்கே கியூப் தான் வரணும், சென்டிமீட்டர் கியூப் தான் வரணும். சரியா? இந்த மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, வலைப்பரப்பு இந்த மாதிரி கேட்டால் தான் இங்கே மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதே வரணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் 17,600 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு அரைக்கோள கிண்ணத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரலையும் உள்ளது தான் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். விட்டம் D = 14 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஆரம் 7 சென்டிமீட்டர். மற்றும் உயரம் இதுலேருந்து இது வரலையும் இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, ஆரம் 13 சென்டிமீட்டர். சாரி, ஆரம் இல்லை, உயரம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 13 சென்டிமீட்டர். எனில் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2 ஷேப் இருக்குது. கீழே ஒரு அரைக்கோளம் இருக்குது, மேலே ஒரு உருளை இருக்குது. அப்போ ரெண்டுத்தோட கன அளவையும் ஆட் பண்ணி சொன்னோம்னா அவங்க கேட்குற அந்த கொள்ளளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொள்ளளவு ஈக்குவல்ட்டு அந்த உருளையின் உள்ள ஒரு உருளை இருக்கு இல்லையா, உருளையின் கன அளவு ப்ளஸ்ஸு அரைக்கோளத்தின் கன அளவு. சரிங்களா? இங்கே உள்ளீடற்ற உருளைன்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் உருளையின் கன அளவுங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். அங்கே உள்ளீடற்றன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அங்கே அந்த வித்துலாம் கொடுக்கல, தடிமன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா புரியும், அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அதை அப்ளை பண்ணலாம். அதனால் நம்ம இங்கே என்னென்ன எடுக்க போகிறோம்னா உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr²h. அரைக்கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 πr³. இந்த உருளையோட ஆரம் என்ன இருக்கோ அதே ஆரம் தான் இதுக்கும் இருக்க போகுது, அதாவது அரைக்கோளத்துக்கும். அப்போ அரைக்கோளத்தோட ஆரமும் என்னது தான் 7 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ இதுலேருந்து காமனாக எதை வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த πr² வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்தோட ஆரம் சமம் தானே. அப்போ இன்டூ ஹெச் ப்ளஸ் என்னன்னு வந்துடும் அப்படின்னா 2 இங்கே பாக்கி இருக்குது, இங்கே ஒரு r பாக்கி இருக்குது. அப்போ 2r / ஒரு 3 ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ பைக்கு பதிலாக 22/7, ஆரம் 7 சென்டிமீட்டர். அப்போ 7 × 7 × ஹெச்சுங்கிறது என்ன அப்படின்னா 13. இங்கே ஹெச்சுங்கிறது நல்லா கவனமாக எழுதணும். ஹெச்சுங்கிறது என்னென்னா 13ங்கிறது இதோட மொத்த உயரம். ஆனால் நம்ம எழுதியிருக்கிற ஹெச்சுங்கிறது எதுக்கு உள்ள ஹெச் அப்படின்னா இந்த உருளையோட உயரம் தான். அப்போ டோட்டல் ஹைட்டு தான் 13. அதில் நமக்கு தேவை என்னென்னா இதுலேருந்து இது வரலையும் உள்ளது தான் தேவை, இதுலேருந்து இது வரலையும் உள்ளது தான் தேவை. அப்போ 13ல் இந்த ஆரம் 7 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, இதை மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? மைனஸ் பண்ணிட்டோம்னா உருளையோட உயரம் என்னென்னு கிடச்சிடும். உருளையோட உயரம் அதாவது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஹைட்டு 13. 13ல் 7 போச்சுன்னா உருளையோட உயரம் என்னென்னு வந்துடும் 6 அப்படின்னு வந்துடுமா. ஸோ அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 6 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ப்ளஸ்ஸு 2 × ஆரம் 7 / என்னது 3. ஸோ 22. இந்த 7க்கும் 7க்கும் அடிச்சுக்கலாம். 7ஐயும் 22ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 7 2 14, 7 2 14, 154 அப்படின்னு வரும். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். 6 + 2 7 14 / 3 அப்படின்னு வரும். ஸோ 154 × 3 18. 18ஐயும் 14ஐயும் என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம். 18ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணோம்னா 32 / 3 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 3ஆல் மேலே உள்ள நம்பருக்கு அடிக்க முடியாது. 154 இல்லை 32 அடிக்க முடியாது. அதனால் 154ஐயும் 32ஐயும் பெருக்கி விட்டோம்னா அதை பெருக்கி விட்டுட்டு எதால் அடிச்சுக்க போகிறோம்னா 3ஆல் அடிச்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ 154 × 32 3 தடவை 154 பெருக்கணும்னா 3 150 450, 3 4 12, 462 வரும். இன்னொரு 2 தடவை 452 பக்கத்தில் 462 பக்கத்தில் 0 சேர்க்கணும். நான் 30ஆல் பெருக்கி வச்சுக்கிறேன். இப்போ 2 154 என்ன வந்துன்னா 308. 8 2 6 3 9 4 4 9 2 8ன்னு வருது. 4 9 2 8 / 3ஆல் அடிச்சுட்டோம்னா ஆன்சர் 1 3 3 1 3 3 பாக்கி 1 இருக்கும். 19 19ல் 6 3 6 3 18, பாக்கி 1 இருக்கும். 12 12ல் 4 3 12, 8ல் 2 3 6 இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். 2 / 3 அப்படின்னு வரும். 2/3னாவே இது எப்படி எழுதலாம்னா 0.66 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? 0.66ன்னு இப்படியே இது போயிட்டே இருக்கும். அதை ரவுண்டடாக நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1642.7 அப்படின்னு வருது இல்லையா, அதை என்னென்னு கொடுத்துருக்காங்க 1642.6 அப்படின்னு வருது. அதை அப்படியே எடுத்துக்கலாம்னா 67 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1642.67 ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே விட்டமும் உயரமும் உடைய உருளை, கூம்பு, கோளம் ஆகியவற்றின்
கன அளவுகளின் விகிதம் அதாவது விட்டமும் உயரமும் ஒரே அளவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விட்டம் D ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கோன்னா H அப்படின்னு எழுதிக்கும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து ஆரம் வேணும்னா R இஸ் ஈக்குவல் டு D/2ன்னு எழுதலாம். அதேமாதிரி H இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம். R இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்னா H/2 அப்படின்னும் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த விட்டமும் இது என்ன இருக்குது, சமமாக இருக்குது. விட்டம் என்ன இருக்கோ அதே தான் உயரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உயரத்தில் பாதி தான் ஆரமாக இருக்க போகுது, அதேமாதிரி இந்த விட்டத்தில் பாதி தான் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஆரமாக இருக்க போகுது. இப்போ 3 ஷேப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று உருளை, அடுத்தது கூம்பு, நெக்ஸ்ட்டு கோளம். 3தோட கன அளவுகளின் விகிதம் கேட்குறதால 3ஓட கன அளவுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். πr² H ஈஸ் டு 1/3 πr² H ஈஸ் டு 4/3 πr3. எல்லாத்தோட ஆரமும் சமமாக தான் இருக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். πr² H இந்த ஸ்கொயருக்கும் இந்த r²க்கும் இந்த r²க்கும் இதில் உள்ள r² போயிடுச்சுன்னா பாக்கி r மட்டும் அங்கே இருக்கும். அப்போ πh இங்கே மிச்சம் இருக்கும். 1/3 πh இருக்கும். 1/3 πh இருக்கும். இல்லை இங்கேயே என்ன பண்ணிடலாம்னா இந்த பையும் எல்லாத்துலேயும் அடிச்சு விட்டுலாலையா, இங்கேயும் பை அடிச்சு விட்டுருப்போம். சாரி, எல்லாத்துலேயும் பையும் அடிச்சு விட்டுலாம். பை. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா H இருக்கும். இங்கே H/3 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 4/3, அங்கே ஒரு R இருக்குது. சரிங்களா? அப்போ 4/3 இங்கே என்ன கவனிக்கணும்னா நம்ம எல்லாத்தையுமே ஹெச்சாக மாற்றணும். அப்போ பாக்கி இந்த இடத்துல R மட்டும் இருக்கும். அந்த Rக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Rக்கு பதிலாக H/2 அப்படின்னு எழுதுறோம். H/2. ஏன் H/2ன்னு எழுதுனா இந்த ஏரியாவில் எல்லாமே H வருதால அதையும் நம்ம என்னவா மாற்றணும், ஹெச்சாக மாற்றினா தான் நம்ம அதை விகிதப்படுத்த முடியும். சரியா? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ஹெச்சாக மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஒரே ஒரு R மட்டும் பேலன்ஸ் இருக்கும், வெளியில் எடுத்துக்கும். அப்போ H/2ன்னு எழுதுவோமா? அப்போ 4/3 இந்த Rக்கு பதிலாக 4/3, ஒரே நிமிஷம், அந்த Rக்கு பதிலாக என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா H/2ன்னு எழுதுவோம். இப்போ இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும். இப்போ H இஸ் 2, H/3 இஸ் 2H அப்படின்னு வரும். 2H/3 அப்படின்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே 3. அப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் 3 வருமா? இப்போ என்ன பண்ணணும்னா மேலே உள்ள ஒவ்வொரு விகிதத்தையும் அந்த எல்சிஎம் 3ஆல் பெருக்கி விட்டு போகிறோம். H/3 is to H/3 into 3 is to 2H/3 into என்னது 3. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துலேயுமே எதை அடிச்சு விட்டுலாம்னா இந்த ஹெச்சை அடிச்சு விட்டுலாம். ஹெச்சை எல்லாத்துலேயுமே அடிச்சு விட்டோம்னா ஹெச் அடிபட்டு போயிடும். பாக்கி என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 3 இருக்கும். இந்த 3க்கும் அடிபட்டு போயிட்டுனா பாக்கி 1 தான் இருக்க போகுது. இந்த 3க்கும் அடிபட்டு போயிடுச்சுன்னா பாக்கி என்ன இருக்குன்னா 2 தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் 3:1:2. 3:1:2. ஓகே, இந்த மாதிரி பின்னமாக இருக்கும்போது அதை விகிதமாக மாற்றணும்னா கீழே டினாமினேட்டரில் உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு வர்ற எல்சிஎம் என்ன பண்ணுவோன்னா மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற அதாவது மேலே இருக்கிற அந்த பின்னத்தால் என்ன பண்ணிடுவோன்னா அந்த வர்ற எல்சிஎம்மை பெருக்கி விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ ஆன்சர் 3:1:2. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரிக்குது. அப்போ இதை 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். 7 சென்டிமீட்டர் இருக்கிறதுல போய் இன்னும் காற்று செலுத்தணும் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா 14 சென்டிமீட்டராக விரிவடையுது. சரிங்களா? ஏன்னா அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டுமே என்ன தான் கோள வடிவம் தான். சரிங்களா? பலூன் அவங்க சொல்கிற பலூன் வந்து கோள வடிவம். அப்போ கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 பை 2 இருக்கிறதால r1³ 4/3 பை r2³ அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே உள்ள 4/3 பைக்கும் இங்கே உள்ள 4/3 பைக்கும் அடிச்சுக்கிறோம். r1ங்கிறது 7³ இந்த r2ங்கிறது என்ன அப்படின்னா 14³ அப்படின்னு வரும். ஸோ 7³ 7 × 7 × 7 ஈஸ் டு 14³ 14 × 14 × 14 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். 1 7 2 7 14 1 7 2 7 14 1 7 2 7 14. இந்த பக்கம் 1 தான் வரப்போது, அந்த பக்கம் 2 × 2 4 4 2 8ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 1:8. 1:8. ஸோ இதோட 25 கொஸ்டினுக்கான விடைகளையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ
பதிவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.